முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல ஹைட்லேருந்து விழுவுதுங்க. சுத்தமாக ஒரு 70-80 அடி உயரம் இருக்கும் போல இருக்கு. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த அருவியோட வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ரொம்ப அருமையாக இருக்குங்க. மேலேருந்து கீழே இறங்கி வரும் மலையில் அப்படியே கீழே வந்தோடனே ஒரு பெரிய சமவெளி இடமா இருக்குங்க இங்கே. கோவிலுக்கு பக்கமாக வந்துட்டாங்க. இன்னும் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் போல இருக்குது. இன்றைக்கி ஏதோ விசேஷமான நாள் போல இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தான் இன்றைக்கி. அதனால் க்ரௌட் ஃபுல்லாக இருக்குது. சிறப்பு பூஜையும் நடந்துகிட்ருக்கு இங்கே. பூட்டுக்கள் எல்லாமே பூட்டி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாம் கயிறில் தொங்க விட்ருக்காங்க. இதில் ஃபுல்லாக எல்லாம் வேண்டுதலைக்கு பண்ணுறது போல இருக்குது. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி கொல்லிமலையில் இருக்க 2 டூரிஸ்ட் ஸ்பாட் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா நம்ம அருவி. அங்கே தான் இறங்கியிருக்கோம். இதை பார்த்துட்டு அடுத்தது வந்து எட்டுக்கை அம்மன் கோவில் பார்க்க போகிறோம். இந்த நம்ம அருவியை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டி நிறுத்திட்டு அப்படியே மெயின் ரோட்லேயேங்க ரோட்டை ஒட்டியே வர கீழே கொஞ்சம் இறங்கி வரணுங்க. ஆனால் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இப்போ இன்னும் ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டில் போல் இருக்குங்க முன்னாடி ரோட்லேருந்து உள்ளே வரதுக்கு. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா வாங்கிட்டு அப்படியே இந்த இடத்துல ஒரு 100 மீட்டர் மட்டும் கீழே இறங்கி போகணுங்க. டேப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக போகலாம். கொஞ்சம் தூரத்துலேயே பாருங்கள் வந்தவுடனே அருவி தெரியுது பாருங்கள். தெரியுதுங்களா? அந்த மலை மேலே விழுவுது பாருங்கள். மெயின் ரோடு தான். இங்கேருந்து இறங்கி இப்படி வரும்போது ஸ்டெப்ஸு இருக்குது. இங்கே அதில் இறங்கி பார்க்கும்போதே பாருங்கள் இங்கே வந்தவுடனே தெரியுது பாருங்கள் அருவி. நான் சுற்றி இருக்க இடம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. தண்ணி ஆனால் கம்மியாக தான் விழுவும் போல இருக்குது. ஏன்னா இது வந்து பனிக்காலம் தாங்க. மழை காலமாக இருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்குது. சுற்றியுமே மலைகள் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் அடர்ந்த காடுகள்ங்க அந்த சைடெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது இந்த இடம். கீழே எல்லாம் ரூம்ஸ் மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. பக்கமாக வர வர எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த அருவி பார்க்குறதுக்கு? நல்ல ஹைட்டுங்க. எவ்வளோ ஹைட்லேருந்து விழுவுது. க்ரௌடு கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு இல்லை கூட்டம். தண்ணி இவ்வளோ கம்மியாக விழுவும் போதே தண்ணி சத்தம் பாருங்கள் எப்படி கேட்குது பாருங்கள். இதே மழை காலத்தில் வரும்போதெல்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ரொம்ப தண்ணி அதிகமாக வருங்க அந்த டைம்லலாம் வந்தோன்னா. இந்த சுற்றி இருக்க இடம்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்க எவ்வளோ உயரமான மரங்கள். இந்த அருவி அப்படியே மேலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா ஹைட்லேருந்து விழுவுதுங்க. சுத்தமாக ஒரு 70-80 அடி உயரம் இருக்கும் போல இருக்குது. இந்த நம்ம அருவின்ற பெயரே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த அருவியுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி அப்படியே ஒரே பாறையா இல்லை செதுக்கி விட்டதான்றது தெரியல. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த அருவி. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடர்ந்த காடுகள் தாங்க. ஆனால் கொல்லிமலையே பார்த்திங்கன்னா நல்ல இயற்கை வளம் அதிகமான உள்ள இடம். இதெல்லாம் என்ன செடின்னு தெரியுதுங்களா? மிளகு செடி தாங்க எல்லாமே. சுற்றி இருக்கிறதெல்லாம் மிளகு கொடிகள் தான். இங்கே இந்த அருவிக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் இந்த மிளகு கொடிகள் தான். மான்சூன் டைம் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க இந்த அருவியில். அந்த ஃபுல் அகலத்துக்குமே தண்ணி கொட்டும். அது இவ்வளோ ஹைட்லேருந்து கொட்டும் போது கீழேருந்து குளிக்கிறது வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் தான் நிற்க முடியும். ஆனால் இந்த மாதிரி இப்போல்லாம் ஃப்ரீயாக நின்று குளிக்கிறாங்க பாருங்கள். ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அப்போல்லாம் குளிக்க முடியாதுங்க. இந்த அருவியிலேருந்து தண்ணி உளுந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் வரையாக அப்படியே கீழே போகுதுங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது போகிறது. தண்ணியும் பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக குப்பைங்க தான் இருக்குது பாருங்கள். இது வழியாக அப்படியே கீழே இறங்கிடுது. இந்த மலை அடிவாரத்துக்கு போய்டும் போல இருக்குது. கடைசியாக ஒரு தடவை அருவியை காமிக்கிறேன். அப்படியே பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே மேலே போகலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா சொன்ன இல்லைங்க ரூம்ஸ் இல்லைங்க, உடைமாற்றும் பகுதி தான் போல இருக்குது. அதுவுமே வேலை நடந்துகிட்ருக்கு. இது இந்த பாதையுமே பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டிருப்பாங்க போல இருக்குது. புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் மண் பாதை தான் இருக்கும் போல இருக்குது. அதில் தான் இறங்கி வரணும். இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த அருவியோட வியூ பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? ரொம்ப அருமையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா அதிகமான பழங்கள் கிடைக்கும்னு தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் மூலிகைகள் வந்து ரொம்ப அதிகங்க. அரிய வகை மூலிகைகள்லாம் இங்கே கிடைக்குதுங்க. இந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம போயிட்டுருக்கோங்க மேலே பாருங்கள். அப்படியே வழி நெடுக எவ்வளோ செடிகள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு போகலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எட்டுக்கை அம்மன் கோவில்கிட்ட வந்துட்டாங்க. கோயில் என்ட்ரன்ஸ் இதுதான். பழைய போர்டு, அந்த காலத்து போர்டு போல் இருக்குது பாருங்கள். எப்படி வச்சுருக்காங்க ஆர்ச் டைப்பில். எல்லாம் வண்டியெல்லாம் ரோட்லேயே தான் பார்க் பண்ணிட்டு வராங்க எல்லாமே. இங்கேயும் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிற பாதை பார்த்திங்கன்னா ஈஸியாக தாங்க இருக்குது. ஸ்டெப்ஸ்லாம் சின்ன ஸ்டெப்ஸ் தான். ஈஸியாக போகலாம் இறங்கி. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸும் இல்லைங்க.
ஒரு ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேப்பராக போகுது. அப்படியே அப்படியே நடந்து போகிறது ஈஸியாக தான் இருக்குது. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு பாருங்கள். இங்கே கொல்லிமலை வாழைப்பழம் அவ்வளோ ஃபேமஸ்ஸு, ஃபுல்லாக இருக்குது இந்த பக்கமே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்காங்க. இங்கேயே காய்கறி பழங்கள் எல்லாமே இருக்காங்க. இங்கே பாருங்கள் வாழைத்தோப்பு பாருங்கள், போகிற வழி எல்லாமே இருக்குது. இதில் இப்படியே கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குங்க. இந்த கடையில் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நாட்டு வைத்தியத்துக்கு தேவையான வேர்கள், மூலிகைகள், இந்த இதுக்கு சம்மந்தமான ஐட்டங்கள்லாம் இந்த கடையில் இருக்குங்க. வழி நெடுகிலுமே இதே தாங்க, காய்கறிகள் தான் நிறைய கிடைக்குது இங்கே. ஏன்னா இங்கே நிறையா விளைச்சல் இருக்கும் போல இருக்குது. அதெல்லாம் அப்படியே டைரெக்டாக இங்கே கொண்டு வந்து விற்றுட்ருக்காங்க. இஞ்சிலாம் போல இருக்குது, சின்ன சின்ன இதாக வச்சுருக்காங்க நிறையா. இந்த சைடு பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த இலைகள்லாம் பார்த்தீங்களா, இந்த செடியில் இருக்க இலைகள் எவ்வளோ பெரிய இலையாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதுவும் நெருக்கமாக இருக்குது. அதுவும் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம், அவ்வளோதான். இந்த இடம் எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒரு சின்ன பள்ளத்தாக்குங்க. கீழே சமவெளியாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்துக்கு வந்த மாதிரி மேலேருந்து கீழே இறங்கி வரும் மலையில் அப்படியே கீழே வந்தோடனே ஒரு பெரிய சமவெளி இடமா இருக்குங்க இங்கே. அப்படி தான் இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. இந்த எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு போகிற வழியே பார்த்தீங்கன்னாவே ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்குங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா இடம்? சின்ன பள்ளத்தாக்கில் இறங்கி அப்படியே நடந்து போகிற மாதிரி அப்படி தான் இருக்குது இங்கே. எதிரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு குளம் வேறு இருக்குது. இந்த பாதை இதே அளவு தான், இப்படியே தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட மெயின் ரோட்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் பக்கம் வரணுங்க, நடந்து வரணும். ஆனால் இந்த குளம் பார்த்தீங்கன்னா சதுர வடிவாக இருக்குங்க. ஆனால் சின்ன குளம் தாங்க. இப்போ தண்ணி கம்மியாக தான் இருக்குது இதில். கோவிலுக்கு பக்கமாக வந்துட்டாங்க. இன்னும் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் போல் இருக்குது. இந்த படிக்கட்டு மேலே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. மேலே எல்லாம் ஷீட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படி மேலே போகும்போது 2 சைடும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, நல்ல பசுமையாக இருக்குங்க. அதுவும் ஃபுல்லாக அடர்ந்த காடாக தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குங்க. பாருங்கள், சின்ன கோவில் தான் இருந்தாலும் ரஷ்ஷு ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி ஏதோ விசேஷமான நாள் போல் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தான் இன்றைக்கி, அதனால் க்ரௌட் ஃபுல்லாக இருக்குது. சிறப்பு பூஜையும் நடந்துகிட்ருக்கீங்க. இந்த கோயிலில் இருக்க சாமி பார்த்திங்கன்னா மாரியம்மன் சாமி தாங்க. இந்த மாரியம்மன் சாமியை தான் இங்கே வந்து எட்டுக்கை அம்மனாகவும் கொல்லிப்பாவைன்ற பேர்லேயும் இங்கே வந்து வழிபட்டுக்கிட்டு வராங்க. பின்னாடி எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னன்னு தெரியுதுங்களா, எல்லாமே பூட்டுங்க. பூட்டுக்கள் எல்லாமே பூட்டி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாம் கயிறில் தொங்க விட்ருக்காங்க. இதில் ஃபுல்லாக எல்லாம் வேண்டுதலைக்கு பண்ணுறது போல் இருக்குது. சீட்டும் நடுவில் வச்சு எல்லாம் பூட்டியிருக்காங்க. எவ்வளோ பூட்டு இருக்குங்க, சுற்றியுமே இருக்குது. அப்படியே இந்த ரூஃபு கீழே வர அந்த கம்பத்தை ஃபுல்லுமே எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ இருக்குங்க பூட்டு இங்கே. இந்த கோவிலை சுற்றி வரவே அப்படியே ஃபுல்லாக பூட்டு தாங்க. பாருங்கள், இந்த பக்கமும் பாருங்கள் எவ்வளோ பூட்டுங்க. உங்களுக்கு சாமியை தாங்க காமிக்க முடியல பாருங்கள். இங்கேருந்து அப்படியே பார்த்துங்க, இங்கேருந்து அப்படியே தரிசனம் பண்ணிங்க. நானும் இப்படியே தான் பார்க்குறேன். சாமியவே பார்க்க முடியல, முன்னாடி போனால் தான் தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குங்க. நிறையா பொம்மை மாதிரியும் தெரியுது, சிலையானும் தெரியல. நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கு எல்லாமே துணி போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஒரு துணி இல்லை, நிறையா துணி. இதுவுமே வேண்டுதலைக்கு தான் போல இருக்குது எல்லாம். கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் வந்துட்டோம். நம்ம போகும்போது பார்த்தா குளத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வாத்து இருக்குங்க. அதுவும் நல்லா பெரிய பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த கோயிலுக்கு போகும்போதே நினச்சேங்க, இங்கே எதுக்கு ஒரு பாலம்னு. இப்போ தான் தெரியுதுங்க. இந்த குளம் ஃபுல்லாகி மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த இது வழியாக தாங்க வந்து அப்படியே தண்ணி கீழே போகும் போல இருக்குது. அதுக்கு தான் இங்கே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரிங்க, இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கலாம். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.